ஈரானிய மக்கள் போராட்ட களத்தில் குதித்திருக்கின்றார்கள். பெற்றும் எண்ணிக்கையிலான ஈரானிய மக்கள் வீதிகளில் இறங்கி இப்பொழுது பாலங்களை நோக்கியும் மின்சார கட்டமைப்புகளை நோக்கியும் மற்றும் பொதுமக்களுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கட்டமைப்புகளை நோக்கியும் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் எண்ணிக்கையிலான ஈரானிய மக்கள் தங்களுடைய கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்காக, தாக்குதல்களில் இருந்து அவற்றை தடுப்பதற்காக பெரிய அளவிலான ஈரானிய கொடிகளையும், அதே போல சுப்ரீம் லீடர்களுடைய இப்போதைய சுப்ரீம் லீடர் மற்றது முன்னாள் சுப்ரீம் லீடர் எல்லோருடைய புகைப்படங்களையும் ஏந்தி கொண்டு இந்த பாலங்களை தாக்குறது, மின்சார கட்டமைப்பை தாக்குவது, இதெல்லாமே சர்வதேச போர்க்குற்றங்களாகும், சர்வதேச விதிகளுக்கு முரணானதாகும் என்று சொல்லி அந்த கோஷங்கள் எல்லாம் எழுப்பிக் கொண்டு இப்பொழுது அனைத்து பாலங்களை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரானிய மக்கள். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு உணர்ச்சிகரமான, உணர்வுபூர்வமான பெரும் போராட்டம் ஒன்றில் குதித்திருக்கிறார்கள் ஈரானிய மக்கள். எதற்காக ஈரானிய மக்கள் இந்த ஒரு போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள்? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு போராட்டத்தில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கு, அவர்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு இதுதான் உச்சக்கட்ட தருணம். இதைவிட வேற வழியே இல்லை. மக்கள் சக்தியே மகேசன் சக்தி, மக்களினுடைய எழுச்சியே பேரெழுச்சி என்று சொல்லி சொல்ற மாதிரி இப்பொழுது மக்கள் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்த அந்த எச்சரிக்கை தான். அவர் விடுத்த எச்சரிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானிய அரசாங்கத்தை அழிப்போமெண்டோ, ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை அழிப்போமெண்டோ, அல்லது ஈரானிய ஒட்டுமொத்த இராணுவத்தை அழிப்போமெண்டோ சொல்லல. இப்போ அண்மை காலமாக அவர் விட்டு கொண்டு வர எச்சரிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனுடைய டைம் லைன் அதில் பக்கத்தில் போகிறேன்னு பாருங்க, எந்தெந்த திகதிகளில் என்னென்ன எச்சரிக்கைகள் எல்லாம் விட்டுக்காரன்னு சொல்லி. இந்த ஹோமோஸ் நீரிணையை திறக்கணும் என்றதுக்காகத்தான் இந்த இவ்வளவு எச்சரிக்கைகளும். அதில் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிற எச்சரிக்கைகள் எல்லாமே பொதுமக்களுக்கு எதிரானவை, ஈரானிய அப்பாவி மக்களுக்கு எதிரானவை. அதை இன்னொரு வகையில் சொல்ல போனால் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானவை, ஜெனீவா சட்டங்களுக்கு முரணானவை. அப்படியான கருத்துக்களை தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக் கொண்டு வரார். அதாவது மக்களுடைய கட்டமைப்புகளை அழிப்பேன் என்று சொல்றது, அதை சுருக்கமாக சொல்ல போனால் மக்களை அழிப்பேன் என்றுதான். அப்போ மக்களை அழிப்பேன் என்று சொல்லி ஒரு நாட்டினுடைய, ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஜனாதிபதி எச்சரிக்கை விடும்போது மக்கள் வீதியில் தான் இறங்கணும். அதுதான் இன்றைக்கு ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த புகைப்படங்கள், இந்த வீடியோக்கள் எல்லாம் இப்போ சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பரவி அமெரிக்க ஊடகங்கள், எல்லா ஊடகங்களையும் இந்த போட்டோக்களும் இந்த வீடியோக்களும் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. பெரும்பாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கவனத்துக்கு இந்த படங்கள் போயிருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு பிறகும் அவர் தாக்குதல் நடத்த சொல்லி அந்த உத்தரவை போடுவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். மணித்தியாலங்கள் குறைஞ்சு கொண்டே போகுது. அவர் அமெரிக்க நேரம், கிழக்கு அமெரிக்க நேரம் இரவு 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தவர். அது நாளை புதன்கிழமை அதிகாலை 3:30 மணி, ஈரானிய நேரம் 3:30 மணி. அதோட அந்த எச்சரிக்கை காலம் முடிவடையுது. எனவே அதுக்கு பிறகு தாக்குதல்கள் நடக்கும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இறுதியாக அவர் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, அப்படி ஒரு வார்த்தையை அந்த ஒரு சொல்ல அமெரிக்காவினுடைய வேற எந்த ஜனாதிபதிமாரும் பாவித்திருப்பார்களோ தெரியாது. உலகத்தில் வேற எந்த ஜனாதிபதிமாரும் இதுவரைக்கும் பாவிச்சதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சொல்ல பாவிச்சுக்கிறேன் என்று சொன்னா, சிவிலைசேஷன், அதாவது ஒரு நாகரிகத்தையே அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி, இன்று இரவு ஒரு நாகரிகமே சாக போகிறது, வில் டை என்று போட்டுக்கிறார். ஒரு நாகரிகமே சாக போகிறது என்று சொல்லி, இதை விட ஒரு மோசமான, இதை விட ஒரு கீழ்த்தரமான எச்சரிக்கை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. இதை நான் சொல்லல, அமெரிக்காவிலிருந்தே நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள், பெரிய படித்தவர்கள், அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு பட்டியலை நான் போட்டு காட்டுறேன். எனவே இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன இந்த எச்சரிக்கை உண்மையில ஒரு மனித நாகரிகத்துக்கு, மனித குலத்துக்கே எதிரானது என்று சொல்லப்படுது. ஒட்டுமொத்த மக்கள், ஈரானில் வசிக்கிறது 93 மில்லியன் மக்கள். இந்த 93 மில்லியன் மக்களையும் பார்த்து இப்படி ஒரு எச்சரிக்கையை விட்டது, அவர்களுடைய கட்டமைப்புகளை தகர்க்கிறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் ஈரானிய மக்கள் இந்த ஒரு போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். இதற்கான கடுமையான கண்டனங்கள் அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியிலிருந்து வந்திருக்கிறது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பல முக்கியமான உறுப்பினர்கள், படித்தவர்கள், செனட்டர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இதில் பக்கத்தில் படத்தில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. அதில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன். மிகவும் ஆபத்தான மனநிலை கொண்டவர் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி ஒருவர் சொல்லியிருக்கார். ஆபத்தான மனநிலை கொண்டவர், அவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லி, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லி. அதே போல இன்னும் ஒருவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய காங்கிரஸ், அதாவது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் இதை
உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இன்றைக்கு இரவு நடத்தப்போற தாக்குதல் இருக்குதானே, இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லி இன்னும் ஒருவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்க, இது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம், பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம் என்று சொல்லி இன்னும் ஒரு ஆள் சொல்லியிருக்கார். இது போர்க்குற்றம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோட அமெரிக்க ராணுவத்துக்கும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ராணுவம் சட்டபூர்வமான உத்தரவுகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும், மற்றபடி டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும் அவசியம் இல்லை என்று சொல்லி ராணுவத்தினருக்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியை சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள். இப்படியாக அமெரிக்காவுக்கு உள்ளேயும் உலகம் முழுவதிலும் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான இந்த கடுமையான கண்டனங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. எனவே அவர் என்ன முடிவெடுக்க போறார்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹோர்முஸ் நீரிணை திறக்கணும். இதுக்கு தான் இவ்வளவு பாடும். ஹோர்முஸ் நீரிணை திறக்கணும் என்று சொன்னா ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தி திறக்கலாம். ஈரான் அதுக்கு தயாராக இருக்குது. சரியான முறையில் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னு சொன்னா அந்த பேச்சுவார்த்தை மூலம் திறக்க முடியும். அது எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஏற்கனவே திறந்திருக்கு என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் அறிவிச்சிருந்தது. இப்ப நாங்க இப்படி யோசிச்சு பார்ப்போமே, ஈரானினுடைய நட்பு நாடுகள் என்று சொல்லி அந்த ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி ஈராக்கினுடைய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அது ஓகே. இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சீன கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஓகே, அது ஏற்கனவே ஈரானோட நல்லுறவில் இருக்கக்கூடிய நாடுகள், எனவே அந்த அனுமதி வழங்கப்பட்டது சொல்லி நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு நாடு, உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் ஒரு நாடு பிரான்ஸ். பிரான்ஸை ஈரானினுடைய ஒரு நட்பு நாடுன்னு சொல்லி நாங்கள் எப்போவுமே பொதுவாக கருத மாட்டோம் தானே. ஏன்னு சொன்னால் மேற்கு நாடுகள் எப்போவுமே ஈரானுக்கு எதிராகத்தான் இருக்கும், எப்போவுமே இஸ்ரேல் சார்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு பார்வை தான் இருக்குது. அப்படிப்பட்ட பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இந்த ஒரு கொஞ்ச காலத்தில் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி பிரெஞ்சு கப்பல்கள் அங்கேருந்து வந்தது. எனவே பிரான்ஸால ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்தி ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி தன்னுடைய கப்பல்களை வெளியில கொண்டு வர முடியும் என்று சொன்னா ஏன் அமெரிக்காவால் முடியாது? ஏன் அமெரிக்காவால் முடியாது? முடியும். ஆனால் அமெரிக்காவுக்கு மனம் இல்லை. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்தில் இருக்கிறார்களுக்கும் அதுக்கு மனம் இல்லை. அவர்கள் அந்த திமிர்த்தனமாக நடக்கிறது, ஈரானை மதிக்காமல் இவர்களோட என்ன நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது, பேச்சுவார்த்தைக்கு வாரம் என்று சொன்னாலே அதிலே ஒரு மாதிரி திமிர்த்தனமாக தான் கதைக்கிறது, அல்லது கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறது, இப்படி செய் அப்படி செய்ய சொல்லி கட்டளை போடுறது, இந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்துறது. எனவே அதெல்லாம் பேச்சுவார்த்தையே கிடையாது. பேச்சுவார்த்தை எப்படி நடத்தணும், ஒரு விஷயத்தை சுமூகமாக எப்படி கையாளணும் என்றதை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த கருத்தை நான் சொல்லல, இதுவும் அமெரிக்க ஊடகங்களில் வந்த கருத்து தான். ஈரானோட போயிட்டு சுமூகமாக கதைச்சு நல்ல விதமாக கதைச்சா எதையும் சாதிக்கலாம். யுத்தம் இல்லாமல், இந்த மாதிரி மக்களை தாக்காமல், தேவையில்லாத போர்க்குற்றங்களில் ஈடுபடாமல் அமைதியாக எல்லா விஷயங்களையும் சாதிக்கலாம். அதை சாதிக்க தெரியாத ஒரு ஆள் தான் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி அதையும் நான் சொல்லல, ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கிடையில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்க தரப்பால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அனைவரும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். யாருமே வெளியில வர வேண்டாம், யாரும் வீதிகளில் நடமாட வேண்டாம், அனைவரும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொள்ளுங்கள், மறு அறிவித்தல் வரும் வரை என்று சொல்லி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக இந்த எச்சரிக்கைன்னா, உங்களுக்கு தெரியும், பஹ்ரைனில் அமெரிக்க தளங்கள் இருக்குது. அதிலே மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய 5th ஃப்ளீட் என்று சொல்லுவோம், மிகப்பெரிய ஒரு ராணுவ தளம் கூட்டுப்படை தளம் உண்டு. அது பஹ்ரைனில் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பஹ்ரைனுடைய தலைநகர் மனாமா இருக்குது தானே, மனாமாக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுஃபைர் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் தான் அந்த முகாம் இருக்குது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த முகாம். எனவே அந்த முகாம் இருக்கிறதன் காரணமாக பஹ்ரைன் மேலே கூடுதலான தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுற சூழ்நிலையில் அமெரிக்காவிலிருந்து இந்த ஒரு எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் சிறந்த ஒரு பேச்சுவார்த்தையாளர், சிறந்த ஒரு நெகோசியேட்டர் என்று சொல்லி இப்போ தான் சொன்னேன். இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. தற்போது கிடைத்த செய்தி, பிரான்ஸை சேர்ந்த 2 யுத்த கைதிகள், ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள், ஈரானிய நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது பின்பக்கத்தால். அந்த 2 பேருமே, அந்த படத்தில் பார்க்குற 2 பேரும் தான் 2022ஆம் ஆண்டு மே மாதம் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது ஈரானுக்கு டூரிஸ்டாக போயிருக்கிறார்கள். பிரான்ஸில் இருந்து போர் நடத்தில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஈரானிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு ஈரானிய நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று அவர்களுக்கான சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. நீண்ட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திடீரென்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரு டிப்ளோமேட்டிக்காக விஷயங்கள் அணுகப்பட்டிருக்கும், பக்குவமாக விஷயங்கள் அணுகப்பட்டிருக்கும் என்றதை எங்களால் தெள்ள தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய பேர் ஒரு பெண், அவருடைய பேர் செசில், மற்றது இன்னும் ஒருவர் ஆண், அவருடைய பேர் ஜக் பரி.
இவர்கள் 2 பேரும் தான் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தகவலை சற்று முன்னர் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.